ஹாய் ஆல். இப்போ சீஸ் பரோட்டா தாங்க இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது சீஸ் வித் கார்லிக் பரோட்டாங்க. நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சீஸ் வச்சு சப்பாத்தியில் பட்டர்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி சீஸு நார்மல் அமுல் சீஸ் தான் பண்ண போகிறேன். அமுல் சீஸை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு, கேரட்லாம் எப்படி கிரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு, அதோட கார்லிக் சில்லி அதையும் நல்லா போட்டு அதுக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி பட்டர் போட்டு பரோட்டா பண்ண போகிறோங்க. அதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சீஸ் பாலில் பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். பிள்ளைங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ சீஸ் சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் தான் அதுவுமே. பாலில் பண்ணுற ப்ராடக்ட்டு தான் அது. 1 தடவை 2 தடவை சாப்பிட்லாம். ஹை வெயிட் போடும் அப்படிலாம் இல்லை. நல்லா ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டு ஸ்கூல் போகுதுங்க, டியூஷன் போகுதுங்க, படிக்குதுங்க, எல்லாருமே சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சீஸ் பரோட்டா, சீஸ் வித் கார்லிக் பரோட்டா பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்கன்னா 4-5 நாள் பார்த்துட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் சீஸ் பரோட்டா. சீஸ் அமுல் சீஸ் தான், நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி போட்டுக்கோங்க, இல்லை பச்சை மிளகா போடனாலும் போட்டுங்க. ஆனால் ரெட் சில்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெட் சில்லி, கார்லிக்கு போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. இல்லை நல்லா நச்சு எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சுற்றிட்டா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு பரோட்டா தானங்க போகிறோம். திருப்பி சப்பாத்தி மாவில் வச்சு ஈவனாக நம்ம தேய்க்கணும். அதனால் ஒரு சுற்றி தான் இந்த மாதிரி கிடச்சிரும். நம்ம சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஜீரகம், பெப்பர், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கன்னா வச்சுக்கலாம். இல்லை லாஸ்ட்டில் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஆனியன் வச்சு நீங்கள் தேய்ச்சாலும், நான் லாஸ்ட்டில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இப்போ மீதமாக தானே நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதனால் நான் ஆனியனை தேவைன்றதுக்கு மட்டும் வச்சுக்க போகிறேங்க. பெப்பர் போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, கொஞ்சோன்னு உப்பு. இந்த சீஸில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்க வேணாம். நம்ம மாவில் உப்பு போட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் சீஸில் உப்பு இருக்கும், அதனால் சீஸில் நான் உப்பு போடலைங்க. அப்புறம் உப்பு நமக்கு கச்சிரும். இது எல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே சைடில் டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் இங்கிட்டு நான் டீ வச்சுட்டு தான் இங்கிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் டீயை குடிச்சிட்டு 8:30 தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். இந்த ராசி பலன் நியூஸு அது இதை பார்த்துட்டு திருப்பி 8 மணிக்கு போகணுன்னா 8:30க்குள்ளே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு 8:30க்கு ரெடி ஆயிருங்க. இது அப்புறம் சப்பாத்தி மாவை உள்ளே கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு ரவுண்டு மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மிக்சரை உள்ளே வச்சுட்டு வெங்காயம் வச்சுட்டு நம்ம திருப்பி இதை நல்லா இந்த பொட்டலன்னு சொல்லணும், நல்லா திருப்பி நல்லா பொட்டலை மாதிரி நல்லா இந்த பக்கம் சைடில் எல்லா பக்கமும் திருப்பி நல்லா மடிச்சுட்டு ஒரு அமுக்கிடுங்க. அமுக்குனோம்னு அப்படி நல்லா உள்ளே எல்லா பக்கமும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த டஸ்டிங் பண்ணுற மாவெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அமுக்கிடுங்க. அமுக்குனா அது நமக்கு தெரிஞ்சிடும் எங்கேயாவது பிரிஞ்சிருக்கா இல்லை சரியாக இருக்கான்னு. இப்போ பிரியவே இல்லை பார்த்தீங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் டஸ்டிங் பண்ண மட்டும் அந்த மாவை எடுத்து போட்டுட்டு நம்ம தேய்ச்சிட வேண்டியதான். தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். சுடுறதுக்கு நமக்கு பட்டர் இல்லை கீ வச்சு தான் சுடணும். இது எண்ணெய் வச்சு சுடக்கூடாதுங்க. எனக்கு இந்த கேமராவை செட் பண்ணுறதுக்குள்ள இதாக இங்கே வைக்க அங்கே வைக்க அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டோம்னா தேய்க்கிறதுக்கு அதுவும் ஈஸியாக வந்துடும். இல்லை வெங்காயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் 2-3 தேய்ச்சிட்டு நம்ம கீ பட்டர் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு இதுக்கு சட்னியோ இல்லை குருமா அது இது இதெல்லாம் தேவையில்லைங்க. எங்களுக்கு வேண்டாம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சட்னி சாப்பிடாமல் இது கூட ஒரு தயிர் இல்லை ஊறுகாய். நார்த் இந்தியன் மேக்ஸிமம் இது கூட ஒரு தயிர் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடிக்கிற வெயிலுக்கு தயிர் கூட சாப்பிட்டாலும் இந்த பரோட்டா அதுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு, தேய்ச்சாச்சு. நீ சுட்டு எடுத்துட வேண்டியதான். சுட்டுறதுக்கு பட்டர் வச்சுக்கோங்க, பட்டர் போட்டு சுட்டு எடுத்துருங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த சீஸ் பாலில் பண்ணதான் பிள்ளைங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ இந்த லீவில் இருக்கிறதுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, அதே கொடுங்க, இதே ஒரே இதாக கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு படுத்து எடுக்குங்க. இந்த மாதிரி சீஸ் ஒரு நாள் வாங்கி சப்பாத்தி, டெய்லி சப்பாத்தி, இட்லி, தோசை பண்ணால் ஒரு நாள் சீஸ் சப்பாத்தி போட்டு கொடுத்துருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டஃப்பை நம்ம தோசையில் கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி இந்த மசாலா தோசை பண்ணுற மாதிரி அந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட தோசை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நிறைய தோசையில் நிறைய காய்கறி கூட போட்டலாம், தக்காளி, கேரட்டு, இந்த சீஸ் கூட வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நாங்கள் தயிர் வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு தயிர் வச்சு சாப்பிட்டாலே போதுமாக இருக்குங்க. அதுக்கு சட்னி அது இது வச்சுட்டு. ரெண்டாவது, பட்டரில் சுடுங்க. பட்டருமே உடம்புக்கு ஹெல்தி தான். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கொடுங்க. பிள்ளைங்கள்லாம் ஆக்டிவாக இருக்குதுங்க, படிக்குதுங்க. இந்த லீவில் கூட இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறதுல சம்மர் கேம்ப் அது இது போகுதுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாலும் அதுகளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தாங்க. ஓகேங்க, பாய்ங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.